இன்பப்படுறதா நினைக்கிறான், திரும்ப அவனே துன்பத்தில் ஆளாகிறான். துன்பம் வரும்போது கதறான், இன்பம் வரும்போது சிரிக்கிறான். அப்போ இதற்கு பேர் அவத்தை. தமிழ்நாட்டில் வந்து 2 விதமான சிக்கல்கள் இருக்கு. திராவிட சித்தாந்தம் உள்ள நாத்திகவாதம், இன்னொன்று ஆரிய சித்தாந்தம் உள்ள ஆத்திகவாதம். அங்க முன்னோர்கள் வந்து நீ இந்த மாதிரி கட்டடம் கட்டுறதுக்கெல்லாம் கொடுக்கல சாமி, அது தர்மசாலைக்கும் சத்தியஞான சபைக்கும் மக்கள் வந்து வழிபட்டுட்டு போறது ஞான விருத்தி அடையிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவன் தன் பாவத்தை போக்குவதற்காக கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்கி சோறு போடுறீங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் ஒரு கருவி தான். இல்லீகலாக ஒன்று பண்ணுறான்னா செய்வோமா? அவன் தானம் கொடுத்தவனாகவே இருந்தாலும் செங்கோலை என் கையில் கொடுத்து இதை ஆட்சி ஆளடான்னு சொல்லிட்டாங்கிறார் அவர். அந்த லெவலில் அவர் இருக்கார். அவருக்கு எதுக்கு போய் ஞான சபை? இத்தனை மக்கள் வந்து போகிற இடத்தை காப்பாற்றணும் வேண்டாமா? அங்கே போய் நீங்கள் இது கமர்ஷியல் பில்டிங் கட்டுறீங்க, ஆடம்பரமாக இருக்குங்க. இவங்க கட்டுற 100 கோடி ரூபாய் செலவில் கட்டக்கூடிய அந்த மாடல் வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது. அதில் ஏழை எளிய மக்கள் உள்ளே வரமாட்டான், சரிங்களா? சோறு நீங்கள் வரும் எப்படி வருவாங்க? அடுத்த வேளை உணவு இல்லாதவங்க எப்படி உள்ளே வருவாங்க? இவங்க நாளைக்கு டோக்கன் போட மாட்டாங்கன்னு என்ன ஒரு இருக்குது? வழிபாட்டுக்கு, சிறப்பு வழிபாட்டுக்கு டோக்கன் போட மாட்டாங்கன்னு என்ன உறுதி இருக்குது? விஐபி சூட்டு வருது, வெளிநாட்டுக்காரர் வந்தான்னா அவனுக்கு ஒரு ஃபீஸ் போடுவாங்க. ஞான சபையினுடைய கான்செப்ட் என்ன ஆகுறது? எல்லா கோயிலையும் சுத்தமாக வச்சுருக்கு இந்து சமய அறநிலையத்துறை. இங்கே மட்டும் பர்பஸாக வந்து பல ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளுக்குள்ளே வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கண்டுக்கொள்ளாமல் அலட்சியமாக இருக்கிறாங்க. இப்போ என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க? தர்மசாலையில் காலையில் 1/2 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் இழுத்து மூடிடுறாங்க. சாப்பாடு இல்லை போ அப்படின்றாங்க. இந்த பத்திரிக்காரங்க திமுக அரசு மேலே பிடிக்காத மாதிரி சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லலாம். ஸோ ஒரு தெளிவற்ற தன்மை, டிரான்ஸ்பரன்சி கிடையாது. கேட்பதற்கு அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க அப்படின்னு மாற்றி சொல்கிறார்களே தவிர, அரசாங்கம்ங்கிறது ரொம்ப என்னங்க, ஒரு கவர்மெண்ட் வந்து மக்கள் வரி பணத்தில் 100 கோடி பண்ணுது. கூப்பிட்டு 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்ட போகிறாங்க. சர்வதேச மையம்னா இந்த ஹால் இன்னென்ன இதெல்லாம் வரும், இந்த ஃபெசிலிட்டிஸ் வரும். இதை நாங்கள் பெருவெளிக்குள்ளே கட்டலான்னு இருக்கிறோம். கட்டலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த நிலம் கொடுத்த பார்வதிபுரத்து மக்களை முதல்ல கேட்கணும். அவன் என்ன கேட்குறாங்க அவங்களுடைய வாரிசுகள்? நாங்கள் முன்னோர்கள் வந்து நீ இந்த மாதிரி கட்டடம் கட்டுறதுக்கெல்லாம் கொடுக்கல சாமி, அது தர்மசாலைக்கும் சத்தியஞான சபைக்கும் மக்கள் வந்து வழிபட்டுட்டு போகிறது ஞான விருத்தி அடையிறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. அவங்கள கேட்கல. சன்மார்க்க சங்கத்தவர்களாக இவங்களா ஒரு 2 இவங்களுக்கு ஆதரவான ஒரு 4-5 லெட்டர் ஹெட் சங்கத்தை வச்சுக்கிட்டு அவர்கள் தான் எல்லாம் அங்கீகாரம் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. பிற சன்மார்க்க சங்கத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அதிருப்தியில் இருக்காங்க. அவர்களால் ஏன் வெளியில் வர முடியலன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் மூலமாக நடத்திட்டு இருக்காங்க, சரிங்களா? இப்போ எல்லா சன்மார்க்க சங்கங்களுமே எப்படி வந்து வடலூரில் வந்து தர்மசாலை ஆரம்பித்தாரோ, சங்கம் ஆரம்பித்தாரோ, ஞானசபை ஆரம்பித்தாரோ, இதே மாதிரி எல்லாம் அவங்கவுங்க ஊரில் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வள்ளலார் அப்படிலாம் சொல்லலை. சரி, மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க ஊரில் உணவு கொடுக்கறதுக்கு பண்ணுவாங்க. தர்மசாலை கான்செப்ட் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒவ்வொரு ஊரில் தர்மசாலையை தொடங்கி ஒரு விளக்கு வச்சுட்டு யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்துக்கு அரிசி பருப்பு வாங்கி சாப்பாடு செஞ்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. மிகப்பெரிய சேவை செஞ்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக. இப்போ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி டொனேஷன் வாங்குறாங்கல்ல, இந்த ஆதரவான கட்டுமான ஆதரவாளர் இருக்காங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ண சங்கத்துக்குள்ள பணத்தை டொனேஷன் அனுப்பிச்சுட்ருக்காங்க. 5000 10,000 மாதம் கொடுக்கறதுனால இப்போ அவங்க அந்த சங்கத்துக்காரங்க அவங்க வந்து கட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. வாய் திறந்து பேச முடியாது. வாய் திறந்து பேசினா இது கட்டாயிடும். இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. நூற்றுக்கணக்கான சங்கத்துக்கார்ட்ட பேசிட்டேன். ஏன்னா நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சங்கம் நடத்தலை, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். எனக்கு இறையியல் மெய்யியலில் வந்து எனக்கு ஆர்வம், ரிசர்ச் பண்ணுறேன். அது வள்ளலார் இதில் இது நடக்கக்கூடாது, தப்பு எதுவும் நடக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, நீங்கள் முழு நேர சன்மார்க்கர்கள் நீங்களாம் வரணுமே அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்து இதுதான். ஸோ இதனால் அவங்க வந்து வெளிப்படையாக வர முடியாமல் இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தானம் கொடுக்குறவன் ஒன்றும் நீங்கள் வந்து தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கல, அவன் தன் பாவத்தை போக்குவதற்காக கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்கி சோறு போடுறீங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் ஒரு கருவி தான். அதுக்காக வந்து அவன் நாளைக்கு வந்து நம்ம வந்து குழந்தைய கொடுப்பா, 2 விரலை வெட்டி தின்னுக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் குழந்தைய கொடுத்துருவான். அவன் அவன் வந்து இல்லீகலாக ஒன்று பண்ணுறான்னா செய்வோமா? அவன் தானம் கொடுத்தவனாகவே இருந்தாலும் அப்போ அவன் தவறுன்னு சுட்டி காட்டி இவங்க முன் வரணும். இதை செய்ய தவறுகிறார்கள் இந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள். அவர்கள் மீது நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது. சரி, அதை அந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஏன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து தர்மசாலை அவர் சோறுதிங்கிற கட்டலைங்க. அவருக்கு சாப்பாடே தேவையில்லை. கடைசி காலத்தில் அவர் அந்த நிலை அடைஞ்சதுக்கு பிறகு சுத்த பிரணவ ஞான தேகம் அடைஞ்சதுக்கு பிறகு உணவும் கிடையாது, அவங்க சலம் மலம் வியர்வையில் ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட உடலுக்கு போயிட்டார் அவர். அவருக்கு எதுக்கு தர்மசாலை? இந்த ஏழை எளிய மக்களுக்கு அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத மக்களுக்காக அதை கட்டுறாரு. அதை காப்பாற்றணுமா நீ வேண்டாமா? ஞான சபையை வந்து ஞான விளக்கம் அவர் பெறதுக்காக கட்டல. அவர் ஞானத்தை அடைஞ்சிட்டார். அவர் ஞானத்தை 5 வந்து என் கையில் கொடுத்தான், இறைவன் கொடுத்தான்னு சொல்கிறார். அவர் அப்படிப்பட்ட நிலையை அடைஞ்சிட்டார். செங்கோலை என் கையில் கொடுத்து இதை ஆட்சி ஆளடான்னு சொல்லிட்டாங்கிறார். அவர் அந்த லெவலில் அவர் இருக்கார். அவருக்கு எதுக்கு போய் ஞான சபை? இது நமக்கான சபை. அப்போ அந்த இடத்தை காப்பாற்றணுமா வேண்டாமா? இத்தனை மக்கள் வந்து போகிற இடத்தை காப்பாற்றணுமா வேண்டாமா? அங்கே போய் நீங்கள் இது கமர்ஷியல் பில்டிங் கட்டுறீங்க.
இப்போவே வண்டிக்கு டோக்கன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏழை இப்போ என்ன இன்னொரு இது என்னன்னா, இது ரொம்ப ஆடம்பரமா இருக்குங்க. இவங்க கட்டுற ₹100,00,00,000 செலவுல கட்டக்கூடிய அந்த மாடல் வந்து ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. இத நீங்க வந்து அங்க கொண்டு போய் வைக்கும்போது என்னாகுன்னா, முதல்ல ஏழை எளிய மக்கள் உள்ள வரமாட்டான். சரிங்களா? சோறு திங்க வரம்ப எப்படி வருவாங்க? அடுத்த வேளை உணவு இல்லாதவங்க எப்படி உள்ள வருவாங்க? இவங்க நாளைக்கு டோக்கன் போட மாட்டாங்கன்னு என்ன ஒரு இருக்கு? வழிபாட்டுக்கு சிறப்பு வழிபாட்டுக்குன்னு டோக்கன் போட மாட்டாங்கன்னு என்ன உறுதி இருக்கு? விஐபி சூட் வருது. வெளிநாட்டுக்காரன் வந்தான்னா அவனுக்கு ஒரு ஃபீஸ் போடுவாங்க. நீங்க வந்து 1 வாரம் இங்க தங்கி நீ வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீன்னா, உனக்கு இத்தனை டாலர்ன்னு போடுவாங்க. கம்ப்ளீட்டா கமர்ஷியல் ஆகுமா? ஆகாதா? கண்டிப்பா. ஏழை எளிய மக்கள் எப்படி இருப்பான்? ஞான சபையினுடைய கான்செப்ட் என்ன ஆகுறது? நீ எல்லாத்தையும் இப்படி உட்கார வச்சுட்டு இந்த பட்டியல் என்ன பண்ணுவான்னா, அதில வள்ளலாரை பத்தி அத பத்தி மட்டும் பேச மாட்டாங்க. வரக்கூடியவங்க எல்லா விதமான இது உள்ள கொண்டு வருவாங்க. கருத்துக்களையும், சித்தாந்தங்களையும் வேற வேற ஞானிகள உள்ள கொண்டு வருவாங்க. நாளைக்கு அது டைல்யூட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை அமைதியா விட்டுரு. இப்ப இருக்கிற தர்மசாலை, ஞானசபை மக்கள் வந்து வழிபட்டு போட்டு இருக்கிறது முதல்ல காம்பவுண்ட போடு, சிசிடிவி போடு, செக்யூரிட்டி போடு, அந்த இடத்தை பாதுகாத்துக்கு சுத்தமா வை. எல்லா கோயிலையும் சுத்தமா வச்சிருக்கு இந்து சமய அறநிலையத்துறை. இங்க மட்டும் பர்ப்பஸா வந்து பல ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உள்ளுக்குள்ள வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற மாரி அந்த அளவுக்கு கண்டுக்கொள்ளாம அலட்சியமா இருக்கிறாங்க. இப்போ அதே போல இந்த கடைகள் போடுறது எல்லா திருவிழாக்கும் கடை போடுவாங்க. இவங்க சொல்ற கோர்ட்ல நீதிமன்றத்தில சொல்றாங்க இந்து சமய அறநிலையத்துறை, அங்கே வந்து தைப்பூசத்தன்று 400 கடைகள் அங்கே போடுறாங்க. இந்த ஆக்கிரமிப்பினால தான் நாங்க வந்து சர்வதேச மையம் கட்டுறோன்றாங்க. ஏய் அவன் ஒரு நாள் போடுறான் கடைய. அவன் எடுத்துட்டு போயிருவான் அடுத்த நாள். இது என்ன ஆக்கிரமிப்பு? அதை எடுத்துட்டு பெர்மனன்ட்டா வந்து கான்கிரீட்ல கட்டடம் கட்டுறோன்றாங்க அவங்க. ஆல்ரெடி அங்கேயே ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கே. அதோடவா இது 40 ஏக்கர் ஆக்கிரமிப்பு இருக்கு. ஆ. அப்ப இது வந்து என்னன்னா, கான்கிரீட்ல கட்டடம் கட்டுறேன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, அது நிரந்தர ஆக்கிரமிப்பு. அவன் 300 கடை 400 கடை 500 கடை போட்டா, அந்த கடைய யார்றா ஏல விட்டா? இந்து சமய அறநிலையத்துறையில வெட்டுது. நாங்களா விட்டோம். அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறையிட்ட போய் கேட்கணும். அங்க உள்ளுக்குள்ள வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. இந்து சமய அறநிலையத்துறை பொறுப்புல இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து மது பாட்டில் கிடக்குதுன்னா, அதனுடைய பொறுப்புல இருக்கு. சுத்தம் இல்லாம இருக்குன்னு இந்து சமய அறநிலையத்துறையுடைய பொறுப்பு அது. அதுதானே இப்ப அங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. ஆமா. இதுக்கு நாங்க சர்வதேச மையம் கட்டின தீர்வு வருதுன்னா என்ன அர்த்தம்? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் போறான்னு சொல்லுவாங்க. இருக்கிற நேரத்தில் ஒழுங்கா சோறு போடுங்கய்யா. தர்மசாலைன்னு பேரு. பெருமானார் தர்மசாலை வந்து எப்பொழுது வந்தாலும் பசியாற்றணும். அது பேர் தான் தர்மசாலை. நீங்க வந்து ஒரு 11 மணிக்கு போனா கூட இருக்கிற உணவை வச்சு சமைக்கணும். எங்க எங்க அம்மாவுடைய அம்மா, அம்மாவுடைய பாட்டியோட அப்பா காலத்துலேருந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 3, 4 தலைமுறைகளாக வழக்கமாக வடலூர் போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா இப்போ சொல்கிறாங்க, நல்லா கறிவெட்டி ரயிலில் போயிருக்க விட இங்கேருந்தே போகும்போது அரிசி காய்கறி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பில் வந்து நாங்கள் சுற்றி வெளியில் வந்து கல் மூட்டி அடுப்பு வச்சு சமைச்சு அங்கே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வருவோம். நாங்களே சாப்பிட்டு வருவோன்றாங்க அங்கே. ஸோ அந்த வழக்கம் அப்புறந்தே இருந்துருக்குது. போகக்கூடிய மக்கள்லாம் அங்கே போய் சமைச்சு வந்து சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரதும், சமைச்சு சாப்பிட்டு வர வழக்கம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பசி என்பதே இருக்கக்கூடாதுன்றது. இப்போ என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க தர்மசாலையில் காலையில் 1/2 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் இழுத்து மூடிடுறாங்க. சாப்பாடு இல்லை போ அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து உலகத்திற்கே அன்னதானத்தை கற்றுக் கொடுத்தவர், உலகத்திற்கே வந்து அன்ன விரயத்தை கற்றுக் கொடுத்தவர் வந்து திருவூர் பிரகாசர் ராமலிங்க வள்ளல் பெருமானார். அவருடைய இடத்துல தர்மசாலை கூட உங்களால் ஒழுங்கு நடத்த முடியல. அப்புறம் நீங்கள் என்னத்த சர்வதேச மையம் கட்ட போகிறீங்கிறத நம்ம கேள்வியாக கேட்குறோம். நம்ம இப்போ இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த 1079 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படின்னா? இல்லை இது என்னென்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் தொடர்ச்சியாக இதுக்கு வந்து ஏன் இவ்வளவு ஈடுபாடு காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துச்சு. அரசாங்கம் வந்து அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சனாதனத்தை இவர் எதிர்க்கிறார் அப்படிங்கிற பார்வையில் மட்டும்தான் திமுககாரங்க பார்ப்பாங்க, திராவிடர் இயக்கங்கள் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் இவருக்கு வந்து செய்கிறாங்க, அது அவங்களோட விருப்பம். ஏன்னா பொதுவாகவே வந்து பெரியார் காலத்திலேருந்தே நீங்கள் வந்து வள்ளலார் மேலே இவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டு திராவிட இயக்கங்களுக்கு. அதில் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. முன்மண்டபம் கூட அன்பழகன் அவருடைய நிதியில் கட்டினது தான் எனக்கு ஒரு நினைவு. ஸோ அது எப்பவுமே இருக்கும். நான் சொன்ன கலைஞர் அவர்கள் கூட முதலமைச்சராக இருக்கும்போது பேசி அந்த இடத்தை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக இவங்க எப்பவுமே அதை வந்து சாஃப்ட் கார்னர் உண்டு. அந்த அடிப்படையில் அது அடிப்படையில் தான் நாங்கள் வெளியில் கட்டுவாங்கன்னு நினச்சோம். உள்ளுக்குள்ளேயே கட்டுறாங்கன்னு சொல்லி அதை வேண்டான்னு சொன்னால் அரசாங்கம் என்னங்க செய்யணும்? இத்தனை பேர் வேண்டான்னு சொல்கிறது சாதாரண நாட்கள் இல்லைங்க. ஏதோ வந்து நான் ஒத்தையால் சொன்னால் கூட இதை பத்திரிக்கையாரங்க திமுக அரசு மேலே பிடிக்காத மாதிரி சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லலாம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா, பழ நெடுமாறன் ஐயா, அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் ஐயா, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 3 அறிக்கை விட்டு எல்லா இடங்களிலும் இப்போ அவங்க போராட்ட களத்தில் இருக்காங்க. எல்லாம் விட தமிழ் தேசிய பேரியக்கம், அதே போல் தெய்வத்தமிழ் பேரவை தான் இங்கே வந்து குடமுழுக்கு தமிழில் வந்து குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று போராடி நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கினவங்க தான் கி வெங்கட்ராமன் ஐயாவும் பே மணியரசன் ஐயாவும். அவர்கள் களமிறங்கி போராடுறாங்க. தெய்வத்தமிழ் பேரவை இறங்குது, வள்ளலார் பணியகம் இறங்கி சன்மார்க்க சங்கங்கள் சொல்லுது, எங்களை போன்ற ஆய்வாளர்கள், இந்த மெய்யியல் ஆய்வாளர்கள் சொல்கிறோம் இது பிழை தவறுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? கூட்டு கேட்கணுமா வேண்டாமா ஒரு அரசாங்கம்? நீ அரசாங்கம்னா அமைச்சர்னா திமுகவுக்கு மட்டுமா அமைச்சர்?
இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அமைச்சர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தான் அமைச்சர். ஆமா. அப்போ முன்கூட்டியே கூப்பிடணுமா வேண்டாமா? எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் இன்னமும் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி தான் கட்டுவோங்க, உள்ளே தான் கட்டுவோங்க. அது இன்டர்நேஷனல் லெவல்லேருந்து சொல்கிறாங்க அப்படின்னு, இன்டர்நேஷனல் லெவல்லையே சொல்கிறாங்க அப்படின்லாம் சேகர்பாபு ஐயா இப்போ கடந்த மூங்கிலடியார் சத்யபாமாங் அப்படிங்கிற தமிழ் தேசிய பேரவை சேர்ந்த தெய்வத்தமிழ் பேரவை சேர்ந்தவங்களை போய் அழைச்சி போகும்போது நேரடியாக சொல்லியிருக்காரு அவர். சரி. ஸோ எங்களுக்கு என்ன எவ்வளோ எதற்கு இவ்வளோ ஒரு ஈடுபாடு? அங்கே தான் கட்டி ஆகணும் நீ இடம் பிடிக்கிறாங்க. அவ்வளோ இப்போ சென்னை மாதிரி இடம்னா கூட இடம் இல்லைங்க, உள்ளுக்குள்ளேயே கட்டிக்கலாம்னு சொல்லலாம். அங்கே எங்கே பார்த்தாலும் இடம், ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடம் இருக்குது. அந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி வந்து மூடி சுரங்கங்கள் மூடி இடமே இருக்கு இல்லைங்களா, அதுவே ஆயிரக்கணக்கான இடம் இருக்குது. கேட்டால் கொடுத்துருவாங்க. அங்கே நீங்கள் கட்டலாம், குறைந்த விலைக்கு வாங்கலாம். ரெண்டாவது பெருமாள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குங்க, தானம் கொடுத்த நிலம்லாம். அந்த ஆவணங்களை என்னாச்சுன்னு தெரியல. எல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், இதுவுமே இல்லைன்றாங்க. அப்போது அப்படிப்பட்ட இடங்களை கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி. ஆனால் இங்கே தான் கட்டணம் அடம்பிடிக்கிறது காரணம் என்ன அப்படிங்கும்போது தான் எங்களுக்கு வந்து என்னென்னா, அப்போ இதன் பின்னணியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து நண்பன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அமைப்பு வந்து அவர்கள் அருட்கஞ்சி ப்ராஜெக்ட்னு ஒரு திட்டம் வைக்கிறாங்க. இப்பவுமே இருக்குது அந்த அருட்கஞ்சி ப்ராஜெக்ட் திட்டம். அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏராளமான அளவு இங்கே டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து தர்மசாலை வச்சுருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் 1000, 10,000, 20,000 கொடுக்குறாங்க. அது ரொம்ப லீடிங்காக பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் 1 கோடி தாண்டி கொடுத்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இவங்களும் அது சரி, அந்த நேரத்தில் வந்து பசிப்பிணி போகிறதுக்கு நமக்கு இப்போ எமக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு உள்ள நண்பர்கள் வந்து சில நேரத்தில் 1000, 2000 அனுப்பிச்சுடுவாங்க. ஆனால் நம்மளுடைய பணிக்காக வச்சுக்கிங்கன்னு அனுப்பிடுவாங்க. அப்போது இது போன்ற ஒரு தர்ம பணிக்கு வந்து அவங்க செய்கிறாங்கிறது ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா, 2023 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி திடீர்னு அந்த இதெல்லாம் நின்று போயிடுது. அப்போ வந்து அந்த அறிக்கை வந்து SEC அப்படின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் அமெரிக்கா, இப்போ இங்கே செபி மாதிரி அது. சரி. அந்த அமைப்பு வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு அறிக்கை வெளியிடுறான். இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் வந்து 1079 கோடி ரூபாய், அதாவது $130 மில்லியன், டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள தமிழர்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து முதலீடாக பெற்று வாங்கியிருக்காங்க, மோசடி செய்து விட்டதாக ஒரு அறிக்கை பண்ணுறாங்க. சரி, என்ன அறிக்கைன்னா, அந்த நண்பன் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, GKன்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ணன், எல்லாமே தமிழ்நாட்டுக்காரங்க. சக்திவேல் பழனி கவுண்டர்னு ஒருத்தர், அப்படி சரவணன் நினைக்கிறவங்க, 3 பேர் அதனுடைய டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். GK தான் அதில் பிரெயின். அவர் என்ன சொல்லி வந்து விளம்பரப்படுத்தியிருக்காருன்னா, பங்கு மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் உங்களுக்கு 100% ப்ராஃபிட் தந்துடுறேன், உங்கள் பணத்துக்கு வந்து 100 விழுக்காடு கேரண்டி லாபம் கொடுத்துறேன் இருக்க. 100 விழுக்காடுன்னா நீங்கள் 100 ரூபா போட்டால் 200 ரூபா டபுளிங் மாதிரி அது அப்படின்னு ஏதோ ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் போல். அந்த அடிப்படையில் பண்ணி 130 கோடி வாங்கிட்டார். எதுக்கு SECக்கு வந்து வருதுன்னா, SECக்கு முன்னாடி வந்து ஹிண்டர்பர்க் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் நிறுவனம், ஆய்வு நிறுவனம், அவங்க அந்த அதானி ஊழல் கொடுத்தவங்க. அந்த ஹிண்டர்பர்க் என்ன பண்ணுறான், அவன் தான் முதல்ல ரிப்போர்ட் கொடுக்குறான். இவர்கள் வந்து என்ன அடிப்படையில் கொடுக்குறாங்க, ஏன்னா ஷேர் மார்க்கெட் இறங்குச்சுன்னா லாஸ் தான், எல்லாருக்கும் அடி ஆகிடும். ஆமாம், அது எப்படி நீங்கள் வந்து சொந்த காசை போட்டு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பணத்தை கொண்டு போய் வேறு எதுலையாவது முதலீடு பண்ணணும், நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய தொழில்கள் முதலீடு செஞ்சு அப்போ முதலீட்டாளர்கள் கொடுக்கலாம், அது ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படியே பண்ணுறாங்களான்னு வந்து பார்க்கும்போது, இந்த பணத்தில் எங்கடா கொண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஹிண்டர்பர்க் பார்த்தா, இவனுங்களே 5 கம்பெனி 6 கம்பெனி ஓப்பன் பண்ணி, இந்த சிவாஜி படத்தில் வருந்துறீங்களா, சிவாஜி கன்ஸ்ட்ரக்ஷன், சிவாஜி சினிமா ப்ரொடக்ஷன்ஸ், அது மாதிரி நண்பன் ஃபவுண்டேஷன்ஸ், நண்பன் ஃபின்டெக், நண்பன் வெஞ்சர்ஸ், நண்பன் என்டர்டைன்மெண்ட். அவர் நண்பன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு இங்கே ஆரி அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அம்பாசிடர் பிராண்ட். ஆமாம், அவரை வச்சு இங்கே சினிமாவெல்லாம் தயாரிப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய கடற்கடன்னு பண்ணுறாங்க. எல்லா பணத்தையும் உள்ளுக்குள்ளேயே போட்டுக்கிறாங்க. ஸோ இதை தான் அவன் வந்து ஷாக் ஆகிறான். சரி, இவங்க வெப்சைட்டில் வந்து பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட வந்து மணலி இருக்கு இல்லைங்களா, பிளான்ட், IOC இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மாதிரி ஒரு பிளான்ட் எல்லாம் எங்களுக்கு இருக்குன்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல போய் பார்த்துருக்காங்க, அது ஒரு மீனவர் குப்பம், அவரோட பில்டிங்கே இல்லை. ஸோ அப்போ இன்னும் அவங்களுக்கு ஐயம் வலுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா $130 கோடி அவங்களுடைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க வந்து திருப்பி செலுத்த முடியாது. ஏன் திருப்பி செலுத்த முடியாது, இல்லை பான்சி அப்படிங்கிற அந்த முறைப்படி வந்து அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. பான்சிங்கிறது என்னன்னா, பழைய முதலீட்டாளர்கிட்ட காசு வாங்கிறது. சரி, இப்போ இவர் நண்பர், நான் உங்கள்கிட்ட வந்து 100 ரூபா வாங்கிடுறேன், நான் உங்களுக்கு திருப்பி தரேன்ட்டு, இவர் வர்றாருல, அவர்கிட்ட நான் 100 ரூபா வாங்கிட்டு அந்த 100 ரூபா உங்ககிட்ட கொடுத்துருவேன். சரி, அப்போ அவருக்கு இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கொடுக்குறது, இந்த MLM மாதிரியான ஒரு விஷயம். அப்போ புதிய முதலீட்டாளர்கிட்ட வாங்கி பழைய முதலீட்டாளர் கொடுக்குறது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் புதிய முதலீட்டாளர் வரமாட்டான், அப்போ இருக்கிற சொத்தை அடிச்சுட்டு போயிடுறது. இதுதான் இதனுடைய ஊழல். இதை என்ன பண்ணிட்டா, $130 கோடி தடுத்துட்டோங்கிறான். இது ஃபர்தராக வராமல் உடனடியாக நண்பன் ஃபவுண்டேஷன் உள்ளிட்ட அவங்க சொத்துக்கள் எல்லாம் முடக்குறாங்க. இதில் முடக்கின சொத்தினுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுங்களா, $70 மில்லியன் தான். அப்போவே $60 மில்லியன் அவுட்டு. அந்த பணம் எங்கே போச்சு? 60 மில்லியன்னா கிட்டத்தட்ட 500-600 கோடி ரூபாய் நம்ம இந்திய காசில். அப்போது அதே நிறுவனம் தான் இங்கே வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அருட்கஞ்சி ப்ராஜெக்ட்டுங்கிற பேரில் ஃபுல்லாக டொனேஷனாக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இது இல்லாமல் அவங்க வந்து வள்ளலார் ஃபவுண்டேஷனுக்காகவும் அவங்க நிதி வசூல் பண்ணியிருக்காங்க. அவங்க பல இடங்களில் நிதி வசூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிறைய இந்த ப்ராஜெக்டாக பண்ணியிருக்காங்க போது எங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஆச்சு.
ஐயம் தான். நாங்கள் குற்றச்சாட்டு சாட்டல, இப்பவும் சொல்கிறேன், இது நம்ம குற்றச்சாட்டாக சாட்டல, ஐயம். ஏன் அப்படின்னா அவர்கள் தொடர்ந்து வந்து வள்ளலார் வந்து ஃபவுண்டேஷன் வந்து நாங்கள் இந்த மாதிரி நல்லா கொண்டு வரணும், டெவலப் பண்ணணும் தொடர்ந்து அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு 1000 ரூபாய் நீங்கள் வந்து இவங்க அங்கேருந்து போட்டு விட்டாலும் அந்த 1000 ரூபாய்க்கு பில்லு கேட்குறாங்க. உடனே பில்லு கொடுங்க, எவ்வளோ அரிசி வாங்கினீங்க, எவ்வளோ பருப்பு வாங்கினீங்க, கடையிலேருந்து பில்லு வாங்கிட்டு வாங்கலாம் கேட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. அவ்வளோ பர்ஃபெக்ட்னு காமிக்கிறதுக்கு. ஆனால் அங்கே 1079 கோடி ரூபாய் ஆட்டை போட்டாங்க. அவ்வளோதான், மொத்தமாக இங்கே எவ்வளோ கணக்கு போட்டவங்க அங்கே கணக்காக இருந்துருக்கணுமா வேண்டாமா? இது என்ன கொடுமைன்னா, நம்ம வெளியிட்டதுக்கு பிறகு அங்கேருந்து நமக்கு ஏராளமான அலைபேசி அழைப்புகள் வருது டெக்ஸஸ்லேருந்து. நான் என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் மகள் திருமணத்திற்காக வச்சுருந்த பணம், அவருடைய பென்ஷனுக்கு வரக்கூடிய பணம், அப்புறம் கல்விக்காக வச்சுருந்த பணத்தையெல்லாம் கொண்டு போய் போட்டிருக்காங்க அதில். ஸோ அவங்க எல்லாமே தமிழர்கள் தாங்க. அங்கே உழைக்கும் மக்கள். இங்கேருந்து வந்து ஒவ்வொரு கிராமத்தில் வந்து பல கிராமங்கள் இங்கேருந்து போனவங்க. ஏதோ ஒரு கல்வி பயின்று டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு ஐடினோ போய் அங்கே போய் உழைச்சி சம்பாதிச்சு இப்படி நம்ம ஊருக்கார ஒருத்தரே நண்பன் ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்களேன்னு பணத்தை உள்ளே போட்டு ஏமாந்தவங்க அவங்க. இதில் என்ன இதை விட கொடுமைன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா மாதிரி கிடையாது. அமெரிக்க சட்டம் என்னென்னா $70 மில்லியன் பறிமுதல் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா பறிமுதல்லேருந்து பிரித்து கொடுக்கணும், அதுதான் முறை இல்லைங்களா. அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் ஏமாற்றிட்டோம்னா அந்த சொத்துக்களெல்லாம் பறிமுதல் செஞ்சு அதை எவ்வளோ விற்று பிரித்து எல்லாத்துக்கும் கொடுக்குறது தான் முறை, அதுதான் பண்ணுறதுங்கிறது இருக்குது. இப்போ அதே தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்க பறிமுதல் பண்ணது எவ்வளோ 70 மில்லியன் தான். இப்போ வாங்கினது 150 மில்லியன். இப்போ $70 மில்லியன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செலவெல்லாம் ஆகுது இல்லைங்களா, இதுக்குள்ளே அவங்கள்ட்ட அரசாங்கத்திட்ட எல்லாம் ஆள் பவர் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் தனியார் நிறுவனத்தை வைப்பாங்க. இதுக்கு சர்வே எடுத்துகிட்டு வா, இதுக்கு எவ்வளோ கணக்காச்சுன்னு பாரு, இதை விற்று கொடு, இது ஏலம் போடு, இப்படின்னு எல்லாத்துக்குமே தனியார். அவங்க எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தாகணும். ஸோ பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இந்த செலவெல்லாம் இதுலேருந்து எடுப்பாங்க. $70 மில்லியன் இருக்குல்ல பறிமுதல் பண்ணாங்கல்ல, அதுலேருந்து தான் அமெரிக்க அரசாங்கம் எல்லா செலவையுமே செய்யும். அப்போ மீது 40 ஒரு $30 மில்லியன் அந்த வகையில் போச்சுன்னா மீதி $40 மில்லியன் தான் இருக்கும். $130 மில்லியன் கொடுத்தவனுக்கு $40 மில்லியன் பிச்சு நம்ம குரங்கு ஆப்பத்தை பிச்சு கொடுத்த மாதிரி தான் கொடுக்க முடியும். அப்போ லாஸ் தான். அதில் யாரு கிடைக்கும் யாரு கிடைக்காது இதெல்லாம் தாண்டி இல்லைங்க, நான் வேறு சோர்ஸ் மூலமாக 130 கோடி திருப்பி கொடுக்குறேன் நண்பன் ஃபவுண்டேஷன் சொன்னால் மகிழ்ச்சி நமக்கு. அதோட பெரிய மகிழ்ச்சி இல்லை. நீங்கள் வந்து நான் நிரபராதிங்க, நாங்கள் தவறே பண்ணல. ஏன்னா நமக்கு என்னென்னா நண்பன் ஃபவுண்டேஷனுங்கிறது நம்ம தமிழாட்கள். ஏமாற்றினவர்களாக கூறப்படுவர்களும் தமிழாட்கள் இருக்காங்க, ஏமாந்தவங்களாம் தமிழாட்கள். நமக்கு தான் தலைக்குனிவு. அதனால் அதுலேருந்து வெளியே வரணும் தான் விரும்புகிறோம். ஆனால் இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொண்டு வரும் பொழுது இவர்கள் ஏன் ஞானசபை மீது இவர்கள் வந்து இவர்களுடைய தெரிந்த அறிந்த குழுவோ ஒன்றும் ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது, அவங்க தான் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இவ்வளோ இன்டென்ஷனுக்கு பின்னாடி ஸோ டொனேஷன்ஸ் வந்து வள்ளலார் பேரை சொன்னால் வருது. அப்போ இங்கே ஒரு ட்ரஸ்ட் தேவை, இங்கே ஒரு அறக்கட்டளை வேணும், அறக்கட்டளை தேவை. தனியாக வெளியில் ஆரம்பித்தா அவ்வளோ வசூல் இருக்காது. உள்ளுக்குள்ளேயே ஆரம்பித்தோம்னா ஒட்டுமொத்த ஞான சபையுமே நாங்கள் எங்கள் கண்ட்ரோல் தான் இருக்குதுன்னு சொல்லிக்க முடியும். ஸோ இன்னும் அந்த ஃபண்ட் ஃப்ளோவை வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எல்லா இடத்துல சொல்ற மணி லாண்டரிங் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்படி இல்லீகலாவோ இல்லை வேறு வகையில் கொண்டு வரப்பட்ட பணத்தை வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பி சிறுக அனுப்பி அதை வந்து மீண்டும் ஒரே அமௌண்ட்டாக எடுக்கிறது, சலவை நோட்டை வெளியிடுகிறது பேர் தான் மணி லாண்டரிங். அதுக்கான வாய்ப்புகள் இதுலேயும் இருப்பதாக அச்சம் வந்து எங்களுக்கு இருந்துச்சு, ஐயம் எங்களுக்கு இருந்ததுனால தான் அதை நம்ம சொன்னோம். அப்போ என்னென்னா இந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்து விசாரிக்க வேண்டியது முகமைகள், சிபிஐயோ ராவோ அல்லது செபியோ போன்றதை நமக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது. ஆனால் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்த போது தான் நமக்கு வந்து ஸோ இதுக்கு பின்னணியில் வந்து கமர்ஷியல் ஐடியா இருக்குது. ஏன்னா இவங்களுடைய கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டைல்னு சொல்லும்போது இதுக்குடா இன்டர்நேஷ்னல் ஸ்டைல்னா, இப்போ புத்தர் இருக்காருன்னா புத்தர் வந்து இன்டர்நேஷ்னலில் போகணும் அப்படின்னா சொன்ன மாதிரி ஓஷோ இன்டர்நேஷ்னல் சென்டர்னா அங்கே போனால் கிளாஸியாக இருக்கும். சரி, அங்கே உள்ளே போனால ஆம்பியன்ஸே நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் லெவலுக்கு போயிடலாம். அப்படிப்பட்ட ஆம்பியன்ஸ் அது தனி. அது அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாருடைய சன்மார்க்கத்துக்கு தொடர்பற்றது. அந்த மாதிரி பண்ண முடியாது. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்பிள் பில்டிங் நிறைய சிற்பங்களோட போட்டு ஒரு தாஜ்மஹால் மாதிரி முன்னாடி ராமர் கோயில் மாதிரி ஆமாம் அதை கட்டினாங்கன்னா இது வந்து நீங்கள் ஞானசபையோட கான்செப்ட் அடிபட்டு போயிடும் உங்களுக்கு. அதனுடைய உண்மை இயற்கை விளக்கம். பெருமானார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 2 எழுதுறாருங்க கடிதத்தை சென்னையில் உள்ளவருக்கு, அவருடைய நண்பருக்கு 2 லாங் க்ளோத்துகள் எடுத்து அனுப்பவும் அதற்கான கிரயத்தை கொடுத்து விடலாம்ன்றார். 2 லாங் க்ளோத்னு அவர் மொத்தமே ஒரே ஒரு லாங் கிளாத் துணியை வந்து சுற்றிப்பார் உடம்புல, அவ்வளோதான். அவருக்கு தங்குவதற்கு இவ்வளோ பெரிய 106 ஏக்கரை கொடுத்தாங்க, மக்கள் டொனேஷன் கொடுத்தாங்க, அதை வச்சு தர்மசாலை கட்டினார், ஞானசபை கட்டினார், தனக்குன்னு ஒரு சிறு குடிசை கூட கட்டிக்கல. அவர் மக்கள் கொடுத்த குடிசையில் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். அவர் அந்த தர்மசாலையில் தான் சாப்பாடு செய்கிற அந்த தர்மசாலை கொடுக்குற சாலையில் தான் ஒரு இடத்துல வந்து தங்கியிருந்தார் 4 ஆண்டுகள். அவர் எங்கேயுமே தனக்குன்றதை வைத்துக்கொள்ள தனக்கு அது லாங் கிளாத்தில் அவர் நண்பர் பாருங்கள், இவரோட பெரிய பணக்காரர் போல் அவர் ஒரு கிளாத் தான் எடுத்து தருப்புறாரு சென்னையிலேருந்து. ஸோ இப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாங்க. எந்த இடத்துல எளிமைக்கு வந்து ஒரு துளி கூட பேசக்கூடாது பெருமானாருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல எதுக்கு இந்த ஆடம்பரம், கமர்ஷியலுக்கு கூட ஆடம்பரமே இருக்கக்கூடாது அந்த இடத்துல.
அப்போ இது முழுக்க முழுக்க ஆடம்பரமான கட்டுமானம் உள்ளே வர்றதுங்கிறது பெருமானாருடைய சன்மார்க்கத்துக்கு விரோதமானது. இரண்டாவது, பெருவெளி வந்து மக்கள் வந்து கூடக்கூடிய இடத்துல வந்து கட்டுமான குவியல்களை கொட்டக்கூடாதுங்கிறது அது வந்து இரண்டாவது. மூன்றாவது, அது நாளைக்கு வணிகமயமாயிரும் அப்படிங்கிறது வந்து அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக வணிகமயம். என்ன காரணம்னா, எதற்காக வணிகமயமாயிருன்னு சொல்கிறோன்னா, இந்த 100 கோடி ரூபா கொடுக்கக்கூடிய அரசாணையில் வந்து அரசாங்கம் தெளிவாகவே சொல்லியிருக்குங்க. என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த 100 கோடி ரூபாய் தொகை மட்டும் தான் அரசாங்கம் கொடுக்கும். நீங்கள் சர்வதேச மையத்தை நடத்துவதற்கான ரன்னிங் காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை வந்து இந்து சமய அறநிலையத்துறை கொடுக்காதுன்ட்டாங்க. இப்போது நீங்கள் 100 கோடி ரூபாய் செலவில் இன்டர்நேஷனல் சென்டர்னு பில்டிங் இவ்வளோ பெரிய கட்டுறீங்க, அதுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இருக்குது, பெருக்கி கூட்டுறவர்களுக்கு ஸ்வீப்பர்களுக்கு பணம் கொடுக்கணும்ல, அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அடிப்படை சார்ஜுக்கு வருமானம் வேணும்ல. வருமானம் எங்கேருந்து வரும்? சர்வதேச மையத்துக்கு வருமானம் எங்கேருந்து வரும்? செயல் திட்டம் எங்கே சொல்லுங்க? செயல் திட்டம் வேணுமா வேண்டாமா? இப்போ அதுக்கு அங்கே ஒரு கடை போடுவாங்க, அங்கே ஒரு வியாபாரம் கடை நடக்கும், அங்கே டோக்கன் இருக்கும், உள்ள வரவங்க டோக்கன் இருக்கும். இந்த சர்வதேச மையத்திலிருந்து வரக்கூடிய இல்லை தரிசனத்துக்கே டோக்கன் போட்டுருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வரும்போதே நீங்கள் 10 ரூபா டோக்கன் போட்டு அது ஸ்பெஷல் தரிசனத்துக்கு ஒரு வருஷம் போட்டுருவாங்க. இந்த இந்து சமய அறநிலையத்துறை கோயில் இருக்கிற மாதிரி 2-3 சிறப்பு தரிசனம். அப்புறம் வந்து சிறப்பு ஆராதனைன்னு காலையில் 6 மணிக்கு திருப்பதியில் ஆரம்பிப்பாங்க. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு டோக்கன் கட்டினா காலங்காலத்தில் நேரத்திலே வந்து உள்ளே நின்றுட்டு வந்து ஆராதனை பார்க்கலான்னு ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, சர்வதேச மையம் என்கிற பெயரில் இது ஒரு வகையில் இருக்கா. இன்னொரு வகையில் இவங்க வந்து ஏன் துணிச்சலாக நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு குழு எடுக்குது. அதையே நீங்கள் அரசாங்கம் 100 கோடி ரூபாய் கட்டி கொடுத்துருங்க, மீதி குழு எடுக்குதுன்னா இவர்களுக்கு இந்த டொனேஷன் வருது இல்லைங்களா, இந்த கட்டணம் இல்லாமல் சர்வதேச அளவில் டொனேஷன் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற முழு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த கேட்வே ஓப்பன் ஆகாதுன்னு என்ன பொருள் இருக்குது சொல்லுங்கள்? அந்த நான் சொன்ன இன்டர்நேஷனல் லெவலுக்கு கேட்வே வந்து இப்போ நின்றுருக்குது இல்லைங்களா, ஃபண்ட் ஃப்ளோ நின்றுருக்குதுல்ல, அந்த ஃபண்ட் ஃப்ளோ மீண்டும் ஆகி திரும்ப இதுக்குள்ளே ஸ்ட்ரீம்லைன் ஆகி வெளியில் வராதுன்னு என்ன இருக்குது? இப்போ இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குண்ணே. என்ன அப்படின்னா, மணி லாண்ட்ரிங் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே இப்போ வந்து ஒரு 5 இடத்துலேருந்து ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்க, 500 ரூபா வருது. அது இங்கே வந்து வள்ளலார் பன்னாட்டு மையமாக போட்டு அந்த இடத்துல மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இதுக்கு நடுவில் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்களா, அதாவது இங்கே பணம் போடுறவங்களுக்கும் இங்கே அதை மாற்றி கொடுக்குறவங்க நடுவில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து 500 ரூபாயில் 100 ரூபா போயிடும். அப்போ இந்த இடத்துல ஒரு 500 கோடி கொடுத்துட்டு அந்த 500 கோடியே 400 கோடியே அவங்க ஒயிட் கேஷாக கொடுத்துருவாங்க செலவு பண்ணி. அப்போ அங்கே ஒரு 100 கோடி ரூபாய் எடுக்கக்கூடிய ஏஜென்ட்டாக இந்து அறநிலையத்துறை இருக்கா அப்படிங்கிறது? இல்லை, இந்து அறநிலையத்துறை இருக்கா? இல்லை, நான் இப்போ சொல்கிறேங்க, இதில் வந்து இந்து அறநிலையத்துறையில் குறிப்பாக தமிழ்நாடு அரசை குறை சொல்லவே முடியாது. சரி, ஒருவேளை என்னென்னா இந்து சமய அறநிலையத்துறையில் வந்து அவர்கள் இப்போ நிறைய அவர்களுக்கு வந்து தவறான பிழையான தகவல் தான் இந்து சமய அறநிலையத்திற்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். நான் முதலே சொன்னேன்ல, இந்த 7 கிளைச்சாலைங்கிற தகவல்லாம் வந்து பொய்யது. அது அவர் சொன்ன கிளைச்சாலைக்கு இவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி இங்கிலீஷில் கொடுத்துருக்கிறது முதல்ல தப்பு. ஸ்கூல் குழந்தை கூட காரி துப்பிடும், ஓப்பனாக சொல்லலாம். அப்படிப்பட்டதை கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வழக்கறிஞரே கொண்டு போய் நீதிமன்ற அரசு வழக்கறிஞரே கொடுக்குறாரு, ஐயா இதுக்காக தான் நாங்கள் சர்வதேச மையம் கட்டுறோன்றாங்க. அதுவே முதல்ல அபத்தமானது. அப்போ இந்து சமய அறநிலையத்துறையை இந்த அளவுக்கு இவங்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த டீம் யாருங்கிறதா நமக்கு வந்து கேள்வி வருது. ஏன்னா இவர்கள் சன்மார்க்கம் தெரியாது. இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ இவங்க சன்மார்க்கம் என்ன, வள்ளலார் என்ன கொள்கைக்காக அதெல்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்து சமய அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடிய எல்லாருமே அரசு பணியாளர்கள். அவங்க இன்றைக்கி இங்கே இருக்குது, நாளைக்கு தூக்கி வேறு கோயிலில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க, அடுத்து முனியாண்டி கோயிலில் கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அங்கே எங்கே போனாலும் அங்கே இருப்பாங்க. அங்கே முனியாண்டி கோயிலில் போனால் எத்தனை ஆடு வெட்டினான்னு கணக்கு பார்க்கணும், இங்கே வந்தால் ஆடே வெட்டக்கூடாதுன்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. 2 பேருக்கு இந்த கொள்கை சித்தாந்தங்கள்லாம் அவங்களுக்கு இல்லாதவங்க, அவங்க அதிகாரிகள். ஸோ அதனால் அவர்களும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த அதிகாரிகளும் இதற்கு வந்து ஏன்பா இது இப்படி இல்லையேன்னு கேட்கணுமா வேண்டாமா? இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கீங்க, வள்ளலாருடைய கொள்கை பற்றி புத்தகங்கள்லாம் போட்டிருக்கிறீங்க, இத்தனை ஆண்டுகளாக 1938 இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது. இந்த சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு இந்து சமய அறநிலையத்துறை தான் இருக்குது. இத்தனை ஆண்டுகளாக ஏப்பா நீங்கள் சொல்கிற இந்த கிளைச்சாலைகளுக்கு வந்து விளக்கத்துக்கும் நீ கொடுக்குற விளக்கத்துக்கு சரியில்லையேன்னு ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி கேட்டுக்கணுமா வேண்டாமா? ஏன் கேட்கல? கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஏன் அமைதியாக விட்டோம்னா கோர்ட்டில் வந்து சொல்லுவாங்கன்னு தெரியும். கோர்ட்டில் அப்படியே ஒப்படைச்சிருக்காங்க. இது வந்து தப்பாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து வள்ளலாருடைய பாடல்களை திருத்துறாங்க. இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு இங்கே வந்து ஆடுன்னு வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதேசிக்குன்னு ஒரு பாடல். சரி, அதுனா நடராச பெருமானை வந்து நீ கூட்டிட்டு இங்கே வா, அவர் அங்கே இடத்துல இருக்குது சின்ன கோயில் சிதம்பரத்தில், இங்கே 8 கதவுகளோட நான் பெரிய கோயிலாக கட்டி வச்சிருக்கிறேன், இங்கே வந்து நடனமாட சொல்லுன்னு கூப்பிடுற மாதிரி ஒரு பாடல் வருது. சரி, அதில் இடுக்கு என்பதற்கு இவங்க என்னதுங்களா துன்பம்னு விளக்கம் கொடுக்குறான். ரைட்டு, இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னா இடுக்கன்னா அது துன்பம், அது வந்து வள்ளுவத்தில் வருது. இடுக்குன்னா இடையூறு, நெருக்கடின்னு அர்த்தம். இடுக்குல இதுக்கு வந்து அப்போ பெருமானாருடைய பாடலே திருத்துறாங்க. அவங்க பெருமானார் சொன்னதாக கூறப்பட்ட கிளைச்சாலை கான்செப்டையே திருத்தி தங்கள் வசதிக்கு மாத்துறாங்க.
சன்மார்க்கத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி வளர்த்துக்கிறாங்க. அனுமதி இல்லாமல் கட்டிடங்கள் கட்டுறாங்க. எந்த ஒருத்தர் எதிர்ப்பாளர்கள் சொல்றதையும் வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க. அவர்களை எல்லாம் வந்து நீங்க வந்து துண்டிப்பதற்கான வேலையில் இறங்குறாங்க. இன்று கூட நீதிமன்றத்தில் வந்து அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 மனுதாரர்கள் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து லீடிங் பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவர், இன்னொருத்தர் சன்மார்க்கத்தை பின்பற்றாதவர்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்பட்டமான ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இதை பற்றி எதிர்த்து பேசக்கூடாது என்பதாகத்தான் இருக்குதே தவிர, நாங்கள் இதற்குத்தான் கட்டுகிறோம் என்று வள்ளலாருடைய பாடல் அடிப்படையிலோ வள்ளலாருடைய உரைநடை அடிப்படையிலோ தகுந்த சான்றுகளோடு இப்போ வரைக்கும் அவனால் நிறுவ முடியல. சர்வதேச மையம் என்னன்னாலே சொல்ல தெரியல அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும். சர்வதேச மையம்னா கிளைச்சாலைன்றாங்க. கிளைச்சாலை அமெரிக்காக்காரனுக்கு ரஷ்யாக்காரனுக்கு இதுக்கியா கிளைச்சாலை? அமெரிக்காக்காரனுக்கு ரஷ்யாக்காரன் வெளிநாட்டுக்காரன் வந்து அதே போல் வந்து ஒரு கனடாவிலேருந்து வர்றான், ஒருத்தர் சுவிட்சர்லாந்துலேருந்து வரான்னு வச்சுக்கலாம். அதை ஆய்வு பண்ணுறதுக்கு மெய்யில் ஆய்வு பண்ணுறான், புத்திசத்தை பார்த்துருப்பான், சூஃபி எல்லா இது ஜுடாயிசம் எல்லா இசத்தையும் பார்த்துட்டு இங்கே வரான்னு வச்சுக்கலாம். இங்கே ஒருத்தர் மரணமலா பெருவாழ்க்கை வந்து பேசுகிறாருன்னா அதை பற்றி தான் ஆய்வு பண்ணுவான். அவன் விருத்திசாலைக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறான்? அவன் போய் நீங்கள் கம்யூனிட்டி ஹாலுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறான்? அவனுக்கு எதுக்கு அந்த இடம்? அவனுக்கு தேவை வந்து இதை அவனுடைய மொழியில் மொழிபெயர்த்திருக்க வேண்டும், அல்லது பொது மொழியான ஆங்கிலத்தில் வந்து திருவருட்பாவை பிழையின்றி மொழிபெயர்க்கணும். நீங்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிறப்போ ஒருத்தங்க இருக்கணும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. திருவருட்பாவை நீங்கள் வந்து இன்றைக்கி பைபிள் உலகம் முழுவதுமே இலவசமாக கொடுக்கப்படுகிறது. பகவத்கீதை வந்து இஸ்கான் மூலமாக இலவசமாக கொடுக்குது. இவ்வளோ பெரிய புத்தகத்துக்கு இஸ்கான் இலவசமாக கொடுக்குது. இன்டர்நேஷ்னல் கிருஷ்ணா கான்ஷியஸ் மூவ்மெண்ட், கிருஷ்ணா இயக்கம். அது நீங்கள் ஏன் திருவருட்பாவை இன்றைக்கி வந்து விலைக்கு வித்துட்டுருக்குற? திருவருட்பா நீங்கள் 100 கோடி ரூபாய் செலவில் நான் 20 கோடி ரூபாய் திருவருட்பாவை வந்து இலவசமாக வந்து பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா மகிழ்ச்சி. ஆமாம், அதை வந்து இன்னொரு 20 கோடி ரூபாயில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறோம், இன்னொரு 20 கோடி மேலே ஹிந்தியில் மொழிபெயர்க்கிறோம். அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு இங்கே தகுந்த வந்து ஞானத்தன்மையோடு இருக்கக்கூடிய விளக்குவாளர்கள் இங்கே வைக்கிறோன்னு சொன்னால் அது நீங்கள் வந்து சர்வதேச மையம். சர்வதேச மையம்னா என்னென்னே சொல்ல தெரியாமல் முதல்ல வந்து ஒன்று சொல்கிறது, பேரை வச்சுறது, பேருக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி வந்து காரணத்தை சேர்த்துவது, இதற்கான பழைய புத்தகங்களில் வந்து சான்று என்கிற பெயரில் பொய்ய சொல்கிறது, இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டாக இருக்கவழி அரசாங்கம் செய்யக்கூடிய இல்லை. அரசாங்கத்தை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறைக்குள் இதை கூட, இந்த பிழையை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குத்தான் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இவ்வளவு மொக்கையாக இருக்கிறார்களா அப்படிங்கிறத நமக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. சரி, இப்போது கடைசியாக இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இவ்வளோ தவறுகளும் தொடர்ந்து நடக்குது. இதை இப்படி பண்ணுங்க, இதை பண்ணாதான் இதுக்கு ஒரு விடிவு வரும், இதுக்கான முடிவு இப்படி வரும், இப்படி வள்ளலார் அடிகளோட விஷயங்களே இப்படி தான் இருக்குது, நீங்கள் அதை இப்படி தான் பண்ணணும், உங்களுக்கு ஒரு கோட்பாடும் உங்களுக்கு ஒரு நிலைப்பாடும் இருக்குல்ல, அது என்ன? பெருமானாரே சொல்லியிருக்காங்க. நம்ம தனியாக நம்ம நிலைப்பாடுன்னு ஒன்று சொல்லவே வேண்டாங்க. திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சங்கத்தை தொடங்குறாரு. சங்கத்தை 65 சங்கம் தொடங்குறாரு. 1865 1867 தர்மசாலை தொடங்குறாரு. 1872 இங்கே சத்தியஞான ஒரே ஆண்டில் கட்டி முடிச்சு திறந்து வச்சிடறாரு. சரி, திறந்து வச்சுட்டு இதைத்தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ அங்கே ஜீவகாருண்ய ஒழுக்கம் வேணும். உள்ளே வரக்கூடிய அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க புத்தகத்தில், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அப்படின்னா என்னென்னா உடல் ரீதியான ஒழுக்கங்கள், அப்புறம் மன ரீதியான ஒழுக்கங்கள், உயிர் ரீதியான ஒழுக்கங்கள், ஆன்ம ரீதியான ஒழுக்கங்கள். அப்போ நான் வந்து என்னென்னவெல்லாம் நான் பின்பற்றணும் அப்படின்னா, கொலை புலால் தவிர்க்கணும். அப்புறம் வந்து உருவ வழிபாட்டை வேண்டியது கிடையாது, நீ உனக்குள்ளேயே உட்காந்து. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லாமே குறியீடுகள் சொல்கிறாருங்க. பெருமானார் வந்து இறைவரை மறுக்கலை. இன்று இருக்கக்கூடிய கோயிலில் உள்ள சிலைகள் எல்லாமே வந்து இறைவரை குறிக்கக்கூடிய குறியீடுகள். அதனால் அது நீங்கள் குறியீடு தாண்டி நேராக உனக்கு வந்து இறைவரையே காமிச்சிட்டேன்டா நான், உனக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே உட்காந்து எப்பொழுதுமே புருவமத்தியில் சிந்தனை வைத்திருன்னு சொல்கிறார் அவர். அப்போ உனக்கு ஞானம் அப்போ தான் என்ன ஆகுனா, புருவமத்தியில் சிந்தனை வைக்கும்போது தான் அந்த இறை சிந்தனை நமக்கு வந்து ஞானம் வருங்கிறதுக்காக சொல்கிறார் அவர். எனவே அதனால தான் உருவ வழிபாடு அவசியம் இல்லைன்றார். நீங்கள் எல்லா இடத்துலையும் ஞானிகளுக்கு வந்து எந்த உருவ வழிபாடு தேவையே கிடையாது. உருவ வழிபாடு பிகினர்ஸ்க்கு. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லலாம், கடல் நீங்கள் வந்து நீந்த போகிறீங்க, ஒரு நீச்சல் குளத்தில் நீந்த போகிறீங்க, நல்ல நீச்சல் கற்றுட்டா நீங்கள் வந்து அப்படியே எட்டி குதிச்சிடலாம். ஆனால் நீங்கள் முதல்ல போகும்போது உங்களுக்கு வந்து டியூப் கட்டி விடுவாங்க இல்லைங்களா, இதுதான் பக்திங்கிறது. அப்போது பழகும் வரையிலும் உங்களுக்கு பக்தி, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நீச்சல் கற்றுட்டீங்கன்னா டியூப் தூக்கி வீசிடுவீங்க. நல்ல நீச்சல் தெரிஞ்ச யாராவது டியூப்பை போட்டு நீந்திட்டு இருப்பாங்களா? இல்லை. அப்போ ஞானிகள் வந்து இந்த இரவா பெருநிலையை அடைந்து ஞானத்தை நோக்கி போனால் நல்லா நீந்த தெரிஞ்சவங்க அவங்களுக்கு எதுக்கு டியூப்பு? அதனால வந்து பக்தி அங்கே வந்து குறிப்பிட்டதுக்கு இவர் ஞானத்தன்மை. இப்போ பேரே சத்திய ஞான சபை தாங்க, அது கோயில் கிடையாது. இப்போ ஞானத்திற்கான அறிவுக்கான இடம் அது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாலைக்குள்ளே நீங்கள் புலால் உண்பவரும் போய் சோறுதீங்களாம். அங்கே தர்மசாலை இருக்கு இல்லைங்களா, அங்கே நீங்கள் புலால் உண்பவராக நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சாப்பாடு சாப்பிடலாம். ஆனால் ஞான சபைக்குள்ளே வரும்போது மட்டும் நான் வெஜிடேரியன் உள்ளே வரக்கூடாதுன்றார் அவர். அது எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்றார். அப்போ அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார் அவர். அப்போ இதை இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு வரக்கூடியனா முதல்ல இந்த ஒழுக்கத்தை கற்றுக்குங்க. அப்படின்னு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அந்த ஒழுக்கத்தை முதல்ல போதிக்கணும். இதை பின்பற்றுங்க, ஜீவகாருண்யத்தை பின்பற்றுங்க சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட விளக்கம் அங்கே தேவை.
முதல்ல அதை செய்யணும். இருக்கிற காம்பவுண்டை சுற்றி முதல்ல வந்து காம்பவுண்ட் போட்டு சிசிடிவி போட்டு செக்யூரிட்டி போட்டு அதை பாதுகாக்கணும் முதல்ல. அடுத்தது சோறு நேரத்துக்கு போடணும், நல்ல சோறாக போடணும். புழுத்த அரிசி வச்சுட்டு பழைய அரிசி வச்சுட்டு சோறு போடக்கூடாது, அதை ஒழுங்குபடுத்தணும். சபைக்குள்ளே வந்து வழிபாடு என்பதுக்கு அதற்கு வரைமுறைகள் பெருமானார் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக 150 ஆண்டு காலமே இல்லை. ஸோ இனிமேல் அதை ஒழுங்குபடுத்தணும். முதல்ல பெருமானார் என்ன சொல்லியிருக்கீங்க அத்தனைக்கும் சொல்லியிருக்காருங்க, அவர் எழுதி வச்சிருக்காருங்க. அதை வந்து எப்படி எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, எப்படி வந்து அந்த உள்ள வழிபாடு செய்யணும்னா, இப்பொழுது இந்த உள்ளுக்குள் யாரும் செல்லக்கூடாது, வாயிற்படிகளில் வந்து விளக்கு வைக்க வேண்டும். அதில் யார் 12 வயதுக்கு உட்பட்டவர்கள், 72 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அவர்களுக்கு பொருள் பற்று மோகப்பற்று எந்த ஆசையும் இருக்கக்கூடாதவர்களாக இருக்கணும். அவர்கள் முட்டிக்காலில் தான் உள்ளே சென்று தூசு தட்ட வேண்டும் 4 நாளைக்கு ஒரு முறை, காலில் வத்திரம் சுற்றி கொள்ள வேண்டும், வெறுங்காலில் போகக்கூடாதுன்றார். இப்படிலாம் எழுதி வச்சிருக்காரு அவர். இந்த வரைமுறை இதுவரைக்கும் நடந்தது இல்லாமல். ஸோ அந்த முறையை முதல்ல அமல்படுத்தணும். படுத்திட்டு ஞானத்திற்கான இடம் அவருடைய பாடல்களிலிருந்து பக்தியிலிருந்து எடுத்து ஞானத்த நிலையை நோக்கி போவதற்கான இதை முதல்ல உள்ளூர் மக்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் அப்புறம் இன்டர்நேஷனல் லெவலில் சொல்லலாம். உள்ளூர் மக்களுக்கே உங்களுக்கு சொல்ல முடியல. உள்ளூர் மக்களுக்கு சோறே உங்களால் ஒழுங்காக போட முடியல. நீங்கள் எதுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் போய் மானத்தை கெடுக்கிறக்கா? இவனா இப்போ இந்த லட்சணத்தில் இன்டர்நேஷனல் சென்டரில் கூட்டு வந்து போட்டோம்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க தெரியாது. புரியுதுங்களா? சன்மார்க்கத்தை பற்றி விளக்கம் உங்களுக்கு கொடுக்குற 10 பாட்டை வச்சுட்டு திரும்ப அதைவே ஒன்று உபன்யாசம் பேசுகிறவங்க, பட்டிமன்ற பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்களை வச்சுட்டுல நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இந்த மரணமில்லா பெருவாள் ஞானத்தில் சொல்ல முடியாது. அவன் துப்பிட்டு போயிடுவான். ஒரு இன்டர்நேஷனல் வந்து ஒரு ஸ்காலர் வரான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எல்லா இசத்தையும் கற்றுட்டு தான் இங்கே வருவான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்காலருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட முதல்ல உங்கள்கிட்ட ஒரு டீச்சர் இருக்கானா? இங்கே சத்தியஞான சபையை வந்து சாஸ்திர சாலைன்னு சொல்கிறீங்க நீங்கள். ஒரு கம்யூனிட்டி ஹால்ன்றாங்க விருத்தி சாலையை. தப்பாக உனக்கு வந்து பேரே ஒழுங்காக வைக்க தெரியல. அவர் என்ன எழுதினார், அதுக்கு என்ன பொருள் கூட படிக்க தெரியல. நீங்கள் என்ன இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வுகளை போய் சொல்ல போகிறீங்க? இன்டர்நேஷனல் லெவலில் பரப்புரை பண்ணுறதுக்கு என்னது வேறு ஏதாவது மதம் சார்ந்த சபையா உலகம் முழுவதும் போய் மதங்களை பரப்புவதற்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அவனுக்கு ஈர்ப்பு இருந்தால் தேவைப்பட்டால் அவன் தானாக ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி பெருமானார் என்ன விதிமுறைகள் வகுத்தாரோ அதன்படி அது செயல்படணும். அதே போல் அங்கே முழு நேரமாக எப்படி புத்தர்களில் வந்து மாங்குகள் இருக்காங்க இல்லைங்களா, பிக்குகள் இருக்காங்க, அதே போல் சித்த வித்தியார்த்திகள் சொல்லுவாங்க, அதுபோல் அவர்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும். முழு நேரமாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா தான் அவர்கள் அந்த பாதுகாப்பு வளையத்தில் அதை வைப்பாங்க. அவர்களுடைய ஆலோசனைப்படி தான் இந்து சமய அறநிலையத்துறை நடக்கிற மாதிரி வரணும். கூட சங்கத்தினுடைய ஆலோசனை கேட்கணும். ஸோ என்னென்னா 2-3 ஆலோசனைகள் வரும்பொழுது கிராஸ் செக் இப்படி மல்டி பாயிண்ட் வைக்கும்போது பிழை ஏற்படாது. எனக்கு ஒரே அத்தாரிட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ 4-5 செக் பாயிண்ட்ஸ் வைக்கலாம். ஸோ அப்போ எல்லாத்துடைய அனுமதி பெற்று தான் ஒன்று பண்ணணுங்கிற சூழ்நிலை வரும்போது அங்கே மக்கள், அங்கே முழுநேர சாதுக்கள் என்று சொல்லக்கூடிய முழுநேர சாதுக்கள், சங்கம், ட்ரஸ்டீஸு, அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை, இப்படி 5 ஒரு நிறுவனங்கள், வெவ்வேறு நிறுவனங்கள் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் ஒரு டப்பா வாங்கினா கூட இந்த 5 பேர்த்திட்டு பர்மிஷன் வாங்கணுமா? அப்போ அங்கே தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து அது இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு அந்த இடம் இனிமே தான் என்னென்னா இடைப்பட்ட காலத்தில் தடைபட்டிருக்கும் சொல்கிறார் அவர். இது ஒட்டுமொத்தமான ஞானசபை பணிகள் உள்ளிட்டவை தடைபட்டிருக்கும் சில காலம். மீண்டும் இப்பொழுது இருப்பவர்கள் இறந்து அவர்கள் ஞான விளக்கம் பெற்று பிறந்து மீண்டும் இங்கே ஒன்று கூடுவார்கள் அப்படின்றார். அதற்கான காலகட்டம் இனிமே தான் வருது. சரி, அதுக்குள்ளேயே போய் பில்டிங்கை கட்டி அதை சிதைச்சு அதை வந்து ஈஷா யோக மையம் மாதிரி வந்து கமர்ஷியல் பில்டிங் ஆக்காதீங்க அப்படிங்கிறத அடிப்படை. சரி, நான் தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை தமிழக அரசும் அறநிலையத்துறையும் எடுக்குது அப்படிங்கிறது. ரொம்ப நன்றி. நான் நிறைய விஷயங்கள் வணக்கம். நன்றி.